வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், எதில் வேணால் ட்ராமா போடுவாங்கன்னு பார்த்துருக்கோம் சார் நம்ம. ஆனால் அகில உலக ட்ராமா போடுற ஒரு ஆள் கோட்டையிலேயே உட்காந்துருக்கார் சார். அவர் பேர் ஜோசப் விஜய் சார். இன்னொருத்தர் பேர் அசோசியேட் டைரக்டர் அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சார். டெல்லியில் நேற்று ஒரு பெரிய போராட்டம் நடந்தது சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு, கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. அவங்க தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கார். அவர் நடத்துகிற நீட் தேர்வில் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு நடக்குது. எனவே அவர் ராஜினாமா பண்ணோம். அவர் மட்டும் இல்லை, பிரதமரும் ராஜினாமா பண்ணோன்னு சொல்லிட்டு டெல்லியில் சலோ சன்சத் அப்படின்னு ஒரு போராட்டம். சன்சத்னா பார்லிமெண்ட். சலோ சன்சத்னு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. பயங்கரமாக ஜனங்க கூடுறாங்க. எவ்வளோ பிளாக் பண்ணுறாங்க போலீஸு, மெட்ரோவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இளைஞர்களுடைய கூட்டத்தோட திரட்சி பெரிய அளவுக்கு இருக்குது சார். இது பெரிய அளவுக்கு இருந்ததுனால இது எல்லை மீறி போய்டுன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அவங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துட்டாங்க. எப்படி விவசாயிகள் போராட்டத்தை போலீஸை வச்சு பெரிய அளவுக்கு அடக்குனாங்களோ, இந்தியாவில் எந்த போராட்டத்தையும் அடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம் இந்திய ஆளும் வர்க்கத்துக்கிட்ட தயாராக இருக்கும் சார். இது ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு பேர் தான் புரட்சி. இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய புரட்சி. இப்போ இன்றைக்கி நடக்கிற இந்த போராட்டம் இருக்கு இல்லைங்களா, இது சன்சத் சலோன்னு நடக்குது. இந்த போராட்டத்தை அடக்கிற வலிமை அரசுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த அரசாக இருக்கும். இல்லாட்டி அரசு கவுந்துடும். ரைட்டுங்களா? இதுதான் ரஷ்யாவில் மற்ற இடங்களில் போராட்டம் நடக்கும்போது அதை அடக்க வந்த இராணுவம் அரசுக்கு எதிராக திரும்புறது தான் புரட்சி. கியூபாலேயும் அதான், ரஷ்யாலேயும் அதான், அந்த புரட்சி தான். ஸோ இப்போது இந்த பசங்க பெரிய அளவுக்கு திரண்டு வரானுங்க இல்லைங்களா. இந்த திரண்டு வர பசங்களை அடித்து பிளாக் பண்ணி கண்ணா பின்னான்னு அடித்து கண்ணீர் புகை குண்டை யூஸ் பண்ணி ஆயுதந்தாங்கிய துப்பாக்கி ஏந்திய போலீஸ் சுட்டு, காயெல்லாம் ஏற்படல, காயம் ஏற்படாத அளவுக்கு சுட்டு அந்த பசங்களுக்கு ஒரு பயத்தை காமிச்சு அவங்கள பலர் சீரியஸ் கண்டிஷனாக அட்மிட்டட் சார். இதை பார்த்த ராகுல் காந்தி இன்றைக்கி ஒரு சீன் அங்கே போட்டார். நேற்று வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தை, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தை ஆதரிக்கவே இல்லை. அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரு எம்பி கூட போகல. பார்லிமெண்ட்லேயும் நேற்று வரைக்கும் பேசலை. ரைட்டுங்களா? நேற்று அந்த போராட்டம் சக்தியாக வராது, அந்த போராட்டம் ஸ்ட்ரெங்க்த்தாக வராதுன்னு நினச்சாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது பிறந்ததுலேருந்தே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் மேலே மையடிக்கிறது, அவரை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கும்பல் பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சன்சத் சலோ போராட்டம் நேற்று நடக்கும்போது கூட ஆர்எஸ்எஸ்காரங்க சிவில் உடையில் இந்த போராட்டக்காரங்க மாதிரியே நடந்து இந்த போராட்டக்காரங்களை அடித்தாங்க. இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை காங்கிரஸ் கண்டுக்கல சார். நேற்று போராட்டம் பயங்கர சிவியராக போயிட்டு இவங்க பயங்கரமாக லத்தி சார்ஜ் பண்ணி கண்ணீர் குண்டு வீசி துப்பாக்கி குண்டை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு அடித்த உடனே இந்த போராட்டத்தோட வீரியம் அகில இந்திய முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு சார். உடனே இன்றைக்கி ராகுல் காந்தி, பிரியங்கா 2 பேரும் சேர்ந்து போய் ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு படுத்து கிடந்த போராட்டக்காரங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே நேராக நரேந்திர மோடி வீட்டுக்கு அவர் வீட்டு முன்னாடியே 2 பேரும் உட்காந்து பெரிய அளவுக்கு போராட்டம். கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமார், மல்லிகார்ஜுன கார்கே, கேரளா கேசி வேணுகோபால், மொத்தம் ஒரு 20 எம்பி, நம்ம சுதா,
மாணிக்கம் தாக்கூர், ரவீந்திரநாத் தாக்கூரோட பேரன் மாணிக்கம் தாக்கூர், அவங்க எல்லாரும் ஒரு 20 எம்பிக்கள் வந்து உட்காந்து அந்த போராட்டம் வந்து சிவியராக போச்சு சார். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு சார். ராகுல் காந்தி அங்கே போராட்டம் நடத்துகிறாருன்ற தகவல் வந்த உடனேயே இங்கே நம்ம மாபெரும் நடிகர் விஜய் உஷாராயிட்டார் சார். உஷாராகி என்ன பண்ணுறாரு, இந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஸ்கோர் பண்ணோன்னு முடிவு பண்ணுறாரு சார். அதில் வந்து அறிவுன்னு ஒருத்தரை கூப்பிடுறாரு. இந்த அறிவு யாருன்னா நீலசங்கி, அதாவது ரஞ்சித்துன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, ஆம்ஸ்ட்ராங் கூடலாம் இருந்தவர். இவங்கெல்லாம் வந்து நீலசங்கிகள்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள். அதாவது இவங்க வந்து பிஜேபி மாதிரியும் இருப்பாங்க, ஆனால் அம்பேத்கரிசத்தையும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள வந்து கோட் வேர்டில் நீலசங்கிகள்னு கூப்பிடுவாங்க. அந்த வார்த்தை சரியாக தப்பா அதை பற்றிலாம் நம்ம போகல. இந்த நீலசங்கி நீலம் பண்பாட்டு மையம்னு நம்ம பாராஞ்சது டீமில் இருக்கக்கூடிய தெருப்பாடகர் அறிவை வந்து கூப்பிட்றாரு சார் விஜய். அறிவு, நீ ஒன்று பண்ணு, இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி டெல்லியில் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இந்த போராட்டம் வந்து நீட் ஒழிப்பதற்கான போராட்டம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கான போராட்டம். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க. ஏன்னா திமுக வந்து அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி மற்றவங்க எம்பிக்கள் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கொடுக்கல நேற்று வரைக்கும், ஆனால் திமுக கொடுக்க ஆரம்பிச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக ஸ்கோர் பண்ணிடும். அதனால் அந்த ஸ்கோரிங்கை வந்து நம்ம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு நீ தலைமை செயலகத்துக்கு வந்துரு. தலைமை செயலகத்துக்கு வந்து நீட் ஒழிக்கணும், நீட் ஒழிக்கப்படணும், மாணவர்கள் போராட்டம் வெல்லணும், தமிழக முதல்வர் பேசணும் அப்படின்னு நீ ஒரு குரல் கொடு. எங்கள் தலைமை செயலகத்தில் நான் உட்காந்துருப்பேன். நீ வந்து தலைமை செயலகத்துலேருந்து பாரிஸுக்கு போகிற ரோட்டில் போலீஸ் செக்யூரிட்டிலாம் இருக்கிற இடத்துல வந்து நீ வந்து குரல் கொடுக்கணும். உன்னை வந்து போலீஸ் வந்து அலக்காக தூக்கி, காயம் எதுவும் இல்லாமல் சூப்பராக தூக்கி எடுத்துன்னு போயிடுவாங்க உன்னை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதுக்கு அடுத்த சீன் வந்து, நீ வந்து சிஎம் பேசணும்னு சொன்னல, நான் வந்து உன்னை கூப்பிட்டு பேசுவேன். அப்போது இந்த போராட்டத்தோட டைமென்ஷன் முழுக்க தலைவர் விஜய் மேலே திரும்பும். ரைட்டா? இப்படி இந்த டைரெக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற பொறுப்பு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய செல்ஃபோனையும் நம்ம அறிவு செல்ஃபோனையும் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நம்ம கையில் உளவுத்துறையெல்லாம் கிடையாது. ரைட்டா? 2 பேரும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அவரை வந்து குண்டு கட்டாக ஒரு 4 கான்ஸ்டபிள், கரெக்டாக அங்கே கான்ஸ்டபிள்லாம் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. 2 கான்ஸ்டபிள் செக்யூரிட்டிக்கு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து 4 கான்ஸ்டபிள் கரெக்டாக வந்து அறிவை தூக்குறாங்க. அறிவு வந்து திமிர்றாரு, எகிர்றாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. அப்புறம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்வர் பேச வேண்டும் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. யோ, முதல்வர் உள்ளதாக இருக்கார். நீ தான் தாவேக்காக்கு கொள்கை பாடலை எழுதின ஆள் நீ தான். ரைட்டா? நீ வந்து முதல்வரை பார்க்கணுன்னு அறிவுன்னு சொன்னால் பார்க்க மாட்டாரா? இல்லை இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக திரளக்கூடிய சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்கள் இருக்காங்க. எஸ்எஃப்ஐயும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக திரளுது. அப்போ எஸ்எஃப்ஐ எல்லாம் விட்டுட்டு இவர் வந்து தனியாக நின்று ஒரு சீனை போட்டு உடனே முதல்வர் பார்த்து பேசி சீனை போடுறாங்க. சார் எல்லா நடிப்பையும் பார்த்துருக்கேன் சார். நான் இந்த மாதிரி ஒரு போராட்ட நடிப்பை இன்றைக்கி தான் சார் தமிழ்நாட்டு அரசியலில் நான் பார்த்துருக்கேன். போராட்ட நடிப்பு, அதுவும் செக்ரட்டேரியட் முன்னாடி. சூப்பர் சார். சார் நீங்கள்லாம் எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்களாம் இன்னும் ஒரு 10-20 வருஷம் அரசியலில் இருந்தீங்கன்னா
என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி அறிவு வந்து பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆக்டிங்கு, ட்ராமா, அதுக்கான விஷயங்கள் தென் மாவட்டத்தில் நடந்திருக்கு சார். இந்த தென் மாவட்டத்தில் கவின்னு ஒரு பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது ஒரு இன்ஸ்பெக்டர், ரைட்டுங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் பேர் வந்து சரவணன், அந்த பொண்ணோட அப்பா, ரைட்டா? அவன் ஒய்ஃபும் இன்ஸ்பெக்டர். சரவணன் வந்து ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு வந்து கூலிப்படையோட தொடர்பு வருது. கூலிப்படையோட தொடர்பு வந்த உடனே இவர் கூலிப்படையை வச்சு தாராபுரத்தில் வந்து முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் கொலை பண்ண கொலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த தங்கவேலு அப்படின்றவரை வந்து வெட்டுறாங்க, ரைட்டுங்களா? இதில் வந்து பாபு, சரஸ்வதி, ஹேமா போன கூலிப்படை எல்லாத்தையும் அவங்களாம் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கன்னு இது பண்ணுறாங்க. இதில் வந்து முக்கியமாக இந்த சரவணன் இவர் தான் வந்து கூலிப்படையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இவரோட பையன் சுர்ஜித்து உள்ளே இருந்திருக்கான். நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா, இவர் வந்து எஸ்ஐ. தென் மாவட்ட போலீஸுக்கும் கூலிப்படைக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இது வந்து இந்த சரவணன் விஷயத்தில் வந்து இது வெளிப்படுது. இது வந்து ஒரு அண்ணன் தம்பி கொலை நடக்குது. அதில் வந்து தம்பி வந்து அண்ணனை வந்து கொலை பண்ணுறான். அவங்களாம் சேர்ந்து முருகானந்தம்ன்றவரை வந்து கொலை பண்ணுறாங்க. முருகானந்தம் உறவினர் கொல்லப்படுறாரு. அந்த முருகானந்தத்தோட கொலையில் கம்ப்ளைனண்டாக இருக்க ஒரு தங்கவேல். அந்த தங்கவேலை கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு கூலிப்படை. அந்த கூலிப்படையுடைய மாஸ்டர் யாருன்னா சரவணன். இவர் யாருன்னா, இவர் பொண்ணை வந்து கவின்ற பையன் காதலிச்சான்னு சொல்லிட்டு அவன் வந்து கொலை செய்யப்படுறான். அப்போ கொன்னது யாருன்னா சுர்ஜித்துன்னு அவங்க பையன், ரைட்டா? சுர்ஜித் எப்படி கொன்னா, ஏதா கொன்னா அப்படின்றது வந்து ஒரு ஆணவ கொலை மாதிரி பேசப்பட்டது. இந்த பையன் தலித்து, இந்த பொண்ணு வந்து முக்குளத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு, ரைட்டுங்களா? கொல்லப்பட்டது வந்து ஒரு ஆணவ கொலை, வீரத்துக்காக, குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கான கொலை, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண பார்த்தது சார். அப்போ இந்த சுர்ஜித் வந்து ரவுடி பையன் மாதிரி ஃபோர்ஸ் கொடுப்பான், ஃபோட்டோஸ் எடுப்பான். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்தது சார். இப்படிலாம் வந்த நிலவரத்தில் வந்து இது வந்து எப்படியும் ஒரு கூலிப்படையாக மாறினான்னு பார்த்தீங்கன்னா, அப்போனே கூலிப்படைக்கு தலைவனாக இருக்கான் சார். இது ஒரு ஷாக்கிங் மேட்ரு. தென் மாவட்டம் எங்கே இருக்குது, தாராபுரம் எங்கே இருக்குது? ஜெயிலில் ஒன்றா மீட் பண்ண இதுக்காக இவர் அண்ணன் வந்து பெயிலில் வந்துட்டார். அண்ணனும் அண்ணியும் பெயிலில் வந்துட்டாங்க. இவங்க பொண்டாட்டியும் பெயிலில் வந்துருச்சு. 2 பேரும் எஸ்ஐ. பெயிலில் வந்தப்புறம் கூலிப்படையை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது தென் மாவட்ட போலீஸுக்கும் கூலிப்படைக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது. இதில் ஜாதியும் கலந்துருது. எல்லாம் ஆண்ட பரம்பரை தானே இவங்கெல்லாம். ஜாதி கலந்துருது. ஜாதியும் கலந்துடனோடனே இந்த கூலிப்படையோடைய ஒர்க் அவுட் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஒர்க் அவுட்டாக போகுது சார். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரகாஷ்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் வந்து வேலுமணிக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர். இப்போது இவரை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்டு பண்ணியிருக்கு இவரோட வீடுகளை. அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, இவர் மேலே வந்து வணிக வரித்துறை வந்து ஒரு 17 கோடி ரூபாய்க்கு இவருடைய மனைவி கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய் அபராதமும், மனைவியுடைய தம்பி கம்பெனிக்கு 7 கோடி ரூபாய் அபராதமும் போட்டிருக்காங்க. அப்போ இவருடைய ப்ராப்பர்ட்டி லிஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. இவங்க வந்து சுமித் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனியில் மளிகை சாமான் இந்த பொருட்கள்லாம் வாங்கி இவங்க தம்பி கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இந்த சுமித்ன்ற இவருடைய இந்த பிரகாஷுடைய மனைவி நடத்தக்கூடிய கம்பெனி இயங்குறது அவரோட வீட்டில் தான் இயங்கும். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி கம்பெனிக்கு அம்சம் மாதிரி
டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண மாதிரி காமிச்சு அதில் 30 கோடி ரூபாய் லாபம் வர்ற மாதிரி காமிச்சு இந்த கருப்பு பணம் வருது இல்லைங்களா, யார்கிட்ட இருந்தாவது வருது இல்லைங்களா, அந்த கருப்பு பணத்தை வந்து வெள்ளையாக்குறது. இல்லை இவரே சம்பாதிச்ச கருப்பு பணம் இருக்கும். இவர் பல இடங்களில் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்திருக்காரு, பல துறைகளில் இருந்திருக்காரு, உள்ளாட்சி துறையில் நிறைய வேலை செஞ்சுருக்காரு. வேலுமணியுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்து ஒரு கொள்ளை அடித்து குவிச்சிருக்கார். ரைட்டுங்களா? இவருடைய கருப்பு பணமாக கூட இருக்கலாம். ஒரு 300 கோடி ரூபா கருப்பு பணத்தை எடுத்து அதை வியாபாரம் பண்ணுற மாதிரி காமிச்சு மளிகை சாமான் வாங்கிறது, மளிகை சாமான் வியாபாரம், மற்ற வியாபாரம், அந்த வியாபாரம், இந்த வியாபாரம்லாம் சேர்ந்து இவங்க வந்து சம்பாதிச்சதாக ஒரு 30 கோடி லாபத்தை காமிச்சு அதை ஒயிட்டாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட மனைவியிடம் மட்டுமே 300 பவுன் தங்கம் இருக்கான். இது இல்லாமல் இவர் வந்து டோட்டலாக வட்டிக்கு விடுறாரு, வட்டிக்கெலாம் விடுறாரு நிறைய. 1% வட்டி, 10% வட்டி, 5% வட்டின்னு வாங்குறாரு. ஆனால் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நிஜமான பிஸ்னஸே கிடையாது, சும்மா பில்லில் தான் பிஸ்னஸ், அதில் வரக்கூடிய லாபம். இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து வாங்கியிருக்க சொத்துன்னா ஒரு 2017 வந்து 5730 சதுரடி இவர் வாங்கியிருக்கார். அதாவது கடற்கரை ஒட்டிய பகுதியில் வந்து வாங்கியிருக்கார். ரைட்டா? அதோட சந்தை மதிப்பு வந்து ஒரு 7 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். இவர் வந்து அதை 2,86,00,000க்கு வாங்கியிருக்கார். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி அப்துல் குத்தூஸ்னு ஒருத்தர் கூடியிருக்கார். அவர்கிட்டேருந்து நிலத்தை வாங்குறார். அது ஒரு 2550 சதுரடி வாங்குறார். அதுக்கப்புறம் 3699 சதுரடி ஒன்று வாங்குறாரு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி 6 கோடி, 10 கோடி, 20 கோடின்னு சொல்லிட்டு மொத்தம் பக்கத்தில் ஒரு இவர் வாங்கியிருக்கிற சதுர அடிகளுடைய மதிப்பு மட்டுமே ஒரு 10-15,000 சதுரடியை வந்து இவர் வாங்கியிருக்கார். 4 இடங்களில் 10-15,000 சதுரடி வாங்கி பில்டிங் மேலே பில்டிங்கை கட்டி அதில் வந்து உயர் ரக கோழி மற்ற எல்லாத்தையும் பண்ணார். இதெல்லாம் இவர் அனுமதி பெற்று, அரசுக்கிட்ட அனுமதி பெற்று வாங்கினாரா இல்லையான்னு தெரியல சார். ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 4-5 இடங்களில் வாங்கி பல கோடி ரூபாய்க்கு இவர் பண்ணியிருக்கார். அது இல்லாமல் ஏகப்பட்ட பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எல்லாமே இதில் தான், வெறும் பேப்பரில் தான் பண்ணுறாரு. அதாவது கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த பிரகாஷ்ன்ற இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க சார். ஆனால் இவரை வந்து இது வரைக்கும் யாருமே எங்கேயுமே செக் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இவர் வந்து இங்கே அரங்கேற்றிக்கிட்டு இருக்கார் பிரகாஷ். ரைட்டுங்களா? டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் என்னென்னா மின் கட்டணம். 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு இவர் சொல்கிறாரு. 200 யூனிட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கல சார். எல்லாம் மின் கட்டணம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஏறி போயிருக்கு. அரிசி வந்து விலை ஏறி போச்சு. ஏன்னா விளைச்சல் அவுட்டு. இந்த தடவை குருவை சுத்தமாக அவுட்டு. நல்லவங்க ஆட்சி எப்படி நடக்குது பாருங்கள். குருவை சுத்தமாக அவுட்டு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. பல இடங்களில் இன்றைக்கி வந்து தண்ணி இல்லை. சென்னை நகரம் என்றைக்கு மாட்ட போகுதுன்னு தெரில. இந்த வெயில் இப்படியே கண்டினியூ ஆகி மழை வராமல் போச்சுன்னா சென்னை நகரத்தெல்லாம் காப்பாற்ற முடியாத அளவுக்கு குடி தண்ணீர் இது போயிடும். புதுசாக ஃபேக்ட்ரி இல்லை, தொழில் வாய்ப்புகள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இந்த நிலையில் இப்போ பட்ஜெட்டில் வந்து 2500 ரூபா பெண்களுக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறார். திமுக அரசு வந்து 1,30,00,000 பேருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தது. அதுவே வந்து அந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை திரும்ப வந்ததுன்னா இன்னும் ஒரு 40,000 50,000 பேர், இல்லை 40 லட்சம், லட்சக்கணக்கான பேர் சொல்லலாம். லட்சக்கணக்கான பேர் வந்து ஆட் பண்ணி அவங்க வந்து 2,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க.
இப்போ இவங்க வந்து 2500 கொடுக்க போகிறத பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெறும் 80 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பேருக்கு தான். 60 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களை வந்து இதிலேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வசதியானவங்க அப்படி இருக்கிறவங்க இவங்கள எல்லாரையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. இப்போது டிஎம்கே திரும்பி வந்திருந்தா 1,50,00,000 பேருக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இப்போது கிடைக்க போகிறது 80லேருந்து 90 லட்சம் பேருக்கு மட்டும்தான் 2500 இவங்க கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த பட்ஜெட்டில் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. சார், ஒரே நாடகம், ட்ராமா, நடிப்பு, ஏழைகளுக்கு எந்த விதமான சாதகமான விஷயங்களும் இல்லை, ஏழைகளை அடிக்கிறது. அதை பார்த்திங்கன்னா இப்போ இந்த மின்கட்டண உயர்வு வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கு, விலையேற்றம் பெரிய அளவுக்கு போயிருக்கு. அப்புறம் இந்த அறிவு மாதிரி ஆட்களை வச்சு ட்ராமா போடுறது. இதுதான் சார் விஜய் ஆட்சி. இதுதான் சார் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம். வெறும் ஏமாற்றம். இன்றைக்கி இந்து நாளிதழ் வந்து சகிப்புத்தன்மை இல்லாத அரசுன்னு இந்த அரசை வந்து தன்னுடைய தலையங்கத்திலேயே, அகில இந்தியா முழுவதும் வரக்கூடிய இந்து நாளேடு, ரைட்டுங்களா, நம்ம புதிய தலைமுறை விஜயன், மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க மாரிதாஸ் உட்பட எல்லாருடைய கைது நடவடிக்கைகளை கண்டித்து சகிப்புத்தன்மை இல்லாத அரசாங்கம்னு இந்த அரசாங்கத்தை சொல்லியிருக்காங்க சார். இது ஆட்சிக்கு வந்து 80 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 80 நாளைக்குள்ளே சகிப்புத்தன்மையற்ற அரசாங்கம் அப்படின்றாங்க. இவங்க எதெல்லாம் சகிச்சுப்பாங்கன்னா, இவங்களுக்கு ஃபேவராக ட்ராமா போட்டால் அதை சகிச்சுப்பாங்க. அதுதான் அறிவு போட்ட ட்ராமா. புரியுதுங்களா? மற்றவங்க எதிர்த்து பேசினா இவங்களால சகிச்சுக்க முடியாது. அதுதான் இவங்க ஆட்சியுடைய விளைவு. ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.